வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் ராகேஷின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு கோர்ட்டார் ஒரு முடிவுக்கு வந்து இதன் தீர்ப்பை 1 minute your honor, please give me 1 more minute. நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் கட்சிக்காரர், மக்கள் தொண்டன், தெய்வ திருமகன், இந்த நாட்டின் தவப்புதல்வன் ஸ்ரீ 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 ராஜா விக்ரம் மகேந்திரன அடிச்சு சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க வதச்சு ஜெயில தள்ளணும். He should be sent straight to the bloody Tihar jail. ஏன்னா இவன் அப்பாவி இல்ல, மாயாவதியை கொலை செஞ்சது இவன் தான். He is not innocent. He is a bloody murderer. ஏண்டா மாயாவதி உனக்கு தங்கச்சியா? தங்கச்சி ஒரு ராத்திரியா பகலையா சொல்லுடா. Tell everybody. Mr. Rakesh, you are out of order. No, I am not out of order. நான் சொல்றது இப்ப நம்பாம போனா இந்த கோர்ட் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த சட்டம் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த ஸ்டேட் அவுட் ஆஃப் ஆர்டர், டோட்டல் இந்த நேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும். எஸ், அக்டோபர் 2ஆம் தேதி மாயாவதியை கொலை செஞ்சது இந்த மகேந்திரன் தான். அன்னைக்கு அவன் டெல்லிக்கு போகல, காந்தி சமாதியை பார்க்கல, தன் பேர்ல தான் டிரைவர் அனுப்புனா. டெல்லியில குடிச்சிட்டு டிரைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. பாருங்க டெல்லி போலீஸ் ரிப்போர்ட்ஸ். காந்தி சமாதி கிட்ட மகேந்திர இருக்கிற போட்டோ இங்க லோக்கல் ஸ்டுடியோல தயார் பண்ணது. இது ஒரிஜினல் போட்டோஸ் நெகட்டிவ்ஸ். பாருங்க, கொலை நடந்த இடத்துல மகேந்திரனோட எதிரி சிங்காரத்தோட ரத்தக்கார இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. மாயாவதியும் சிங்காரமும் பெட்ரோல் இருக்கிறப்ப ஆத்த தடக்க முடியாம மகேந்திர அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ரத்த காயத்தோட சிங்காரம் தப்பிச்சுக்கிட்டா. சபாஷ், அடிச்சு பின்னி விட்ட. ஏதாவது பேசுற உன்ன பின்னிடுவேன். உதைக்கிற உதையில முட்டி பேந்து வாய்க்கு வந்துரும். மிஸ்டர் ராகேஷ், மகேந்திர நிரபராதினது வரைக்கும் வாதாடிட்டு இப்ப அவரை கொலைகாரங்கிறீங்களா? கோர்ட்டை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கோர்ட் அவமானப்படுத்தல யுவர் ஆனர். கோர்ட்டோட மதிப்பை நான் இப்ப உயர்த்துறேன். இது வரைக்கும் நான் ஒரு டிஃபென்ஸ் லாயரா இருந்து வாதாடுறேன். ஆனா இப்போ மனசாட்சிய, நீதிய, நியாயத்தை, சட்டத்தை நம்ம ஒரு மனுஷனா இருந்து பேசுறேன். கோர்ட்ல எல்லாரும் பகவத்கீதை மேல பிரமாணம் செய்வாங்க. ஆனா நான் என்ன பெத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். நான் சொல்றது உண்மை. அந்த மகேந்திர கொலைகாரன், கொலைகாரன், கொலைகாரன். இவர் ஆனா டிஃபென்ஸ் லாயருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுடா. யூ ஃபினிஷ் மிஸ்டர் மகேந்திரா, யூ ஃபினிஷ்ட். யுவர் ஆனர், இந்த மகேந்திரனை வெளியே விட்டுட்டா இவன் பெரிய தலைவனா மாறிடுவான். இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆயிடுவான். மத்த மந்திரிங்க உதவியோட ஜனங்களை ஜில்லா வாரியா சாப்பிட்டுருவான். கோயில் படத்தை கொள்ளையடிச்சு தன் வீட்டுக்கே கும்பாபிஷேகம் பண்ணிக்குவான். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்புங்கிறத மாத்தி மகேந்திரன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல வச்சிருவான். இந்த கேடுகட்ட அயோக்கியனுக்கு என்ன தண்டனை விதிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க.
ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, என்ன காப்பாத்து. உங்க அம்மாவோட தாலியில் நினைக்கிறதுக்காக அவ ஓடி பொட்டோடி வாழறதுக்காக என்ன காப்பாத்து ராகேஷ். தயவு செய்து என்ன காப்பாத்து ராகேஷ். ராகேஷ், உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்து ராகேஷ், என்ன காப்பாத்து ராகேஷ். ராகேஷ், என்ன காப்பாத்து ராகேஷ். சாரதா, நான் ஒன்னும் கொலகாரம் இல்ல, மனசுள்ள மனுஷன் தான். எங்க அம்மா எப்ப தாலி அறுத்தாங்களோ அந்த நிமிஷமே நீ செத்துட்ட. இப்ப நீ உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம். தாய்ங்கிறவ தர்ம தேவதை. அந்த தேவதையை அழிக்க நினைச்சா யாரா இருந்தாலும் இதான் முடியும்.